வெல்கம் டு எவ்ரி ஒன். டுடே இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ நம்ம எல்லா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறத விட இந்த கொஸ்டினுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா 10th ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட்டமில் சாப்டர் 1 சாப்டர் 2 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஸோ இந்த 2 சாப்டர் தான் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இதில் எது எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதில் எக்ஸசைஸ் பார்த்தா 1.1ல் 5, 6, 7 ஒன் பை ஒன்னாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1ல் 5, 6, 7, 1.2ல் 5, 1.3ல் 10th சம், 1.4ல் 2, 3, 9, 10, 11 and 12. திரும்பவும் சொல்கிறேன், 2, 3, 9, 10, 11, 12. 1.5ல் 8th சம்மும் 10th சம்மும். ஸோ இதுதான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 5 மார்க் சம்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது 1.3, 1.11, 1.15, 1.18, 1.23 and last one 1.24. ஸோ இந்த சம்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ். ஸோ இதில் எந்தெந்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் 2.1ல் 6th சம்மு, 9th சம்மு, 2.4ல் 4, 5, 6, 2.5ல் 11 and 12, 2.6ல் 7, 11, 2.7ல் 10th சம், 2.8ல் 6, 7, 2.9ல் பார்த்தீங்க அப்படின்னா 6th சம்மு, 7th சம். அடுத்தது எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6, 2.26, 2.27, 2.28, 2.36, 2.38, 2.39, லாஸ்ட் ஒன் 2.51. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணலாம், திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்து குறிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சம்முக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அடுத்ததாக நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணுங்க, எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபுல் சம்ஸையும் பார்த்தா தான் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.